போன் கடையில பராண்டி கொண்டு கேள்வி கல்லுல பேட்ட பூனை மாதிரி எங்க முக்காவாசி புள்ளே பூனை மாதிரி தான் பராண்டி 24 hours இப்படியே தான் இருப்பாங்க. ஒரு போன் கையில வச்சாச்சு. எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு நாளைக்கு 300 மெசேஜ் வருது. என்ன பிபிசில இருந்து அனுப்புறான் இல்ல ஈக்கிற எல்லாமே ஏர்டெல் 25 ரூபாய் ரீலோட் போட்டோ கூட்டாடி மாதிரி. ஃபுட்பால் விளையாட தெரியாதவங்க கிரவுண்டுக்கு போன மாதிரி தான் எனக்கு வாட்ஸ்அப். நான் சொல்றேன் நாங்களும் யூஸ் பண்றதான் இல்லன்றல. ஆனால் இன்றைக்கு வாட்ஸ்அப் தான் the largest dustbin in the world. உலகத்துல ஆகப்பெரிய உதவாளி. தடான மைக் கலண்டு கீழே விழுந்தேன்னு வைங்களே உட்கார்ந்து தாடிப்பான். கலிலியாவில் பய நிகழ்ச்சியில் மைக் கலண்டு கீழே விழுந்தது டங்னு ஒரே அடி கிக். அங்க தெரிவி மைக் கலண்டு கீழே விழுந்தா டக்கரெட்டு ஃபார்வர்ட் அவன் பையன் 4 பேருக்கு மைக் கலண்டு கீழே விழுந்தா கடைசி ஒருத்தர் சொல்லுவான் இன்றைக்கு வெளில எழுமினா 50 மெசேஜ் என்னது மைக் கலண்டு கீழே விழுந்து மைக் கலண்டு கீழே விழுந்து மைக் கலண்டு கீழே தொழுக டைம் டேபிள் ஒரு நாளைக்கு வெளில ஒரு 30 வரும். நடக்குதா இல்லையா? இதுல என்ன நடக்குது தெரியுமா பாய்? நாங்க எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாத செஞ்சுட்டு இருக்கிறோம். குர்ஆன் நாங்க ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓதினாலும் கண்ணியத்துக்குரிய கணவான்களே 3 மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதி முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஓதினா just 10 minutes. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் குர்ஆன் ஓதினா அரை ஜுஸ் ஓதலாம். 2 மாசத்துல ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலாம். அரவர் ஒதுக்கினீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு குர்ஆன் ஓதி முடிக்கலாம். நீங்க நாங்க எத்தனை பேர் இருக்கிறோம் குர்ஆன் ஓதி முடிச்சால்கள்? குர்ஆனோ சூரத்துல் கஹ்ஃப் ஓதி அவரத் ஓதசனா அது சரியான கஷ்டமா தான். சூரத்துல் கஹ்ஃப் ஓதி வாரு எத்தனை பக்கம்? 20 பக்கமா? நான் சொன்ன Facebookல தரமாறு 50 பக்கத்துக்கு நியூஸ் பேப்பர் எடுத்தா 65-70 வயசு சங்கராத் ஆவல் கிட்ட சலவாத் செல்ல வேண்டிய வயசுல நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அரசியலில் மாற்றம் பச்சை பொய்யலியா சொல்லுற அப்பே நீ வாசிச்ச விட மாட்டாரு. அடுத்த பக்கத்தை வச்சு அரசாங்கம் போற போக்கு ஆக மோசம். இந்த பேப்பர் சரியான கவர்மெண்ட் பேப்பர் ஆயிக்குமே நிறைய பொய்ய சொல்லணும் அப்பயாவது தொலைஞ்சு வைய இல்ல பொய் 15 பக்கத்தை பார்ப்பாங்க. பார்த்துட்டு மேசலைக்குமா ஒரு 10:30 மணிக்கு எடுத்து மறுபடியும் பார்க்க ஏதாவது உடுப்பட்டிச்சண்ட நியூஸையும் பார்த்து மையத்து செய்தியும் பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஒரு நியூஸ் பேப்பர் கிட்டத்தட்ட 40-42 A4 பேப்பர் சைஸ் டெய்லி நியூஸ் பேப்பர் பாக்குறோம். வாட்ஸ்அப்ல வரக்கூடிய ஃபுல் ஒரு மெசேஜ் எடுத்துக்கொண்டால் 60 மெசேஜ் சேர்த்தா ஒரு A4 சைஸ். ஒரு நாளைக்கு 15-20 பேஜ் வாட்ஸ்அப்ல வாசிக்கிறோம். ஒரு பேஜ் குர்ஆன் வாசிக்கிறது எவ்வளவு கஷ்டமாகி பாத்தீங்களா? நாங்க இந்த மாடர்ன் டெக்னாலஜி இஸ்லாத்துக்கு பாவிக்கலாது. போன் டெக்னாலஜிஸ் இன்டர்நெட் வைஃபை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் சேட்டலைட் எல்லாம் பாவிங்க. நான் வாரமே இல்ல. ஆனா டாக்டர்ட கையில இருக்கிற கத்தி மாதிரி பாவிக்கணும். டாக்டர் பாருங்க மூத்த மூடிக்கொண்டு வருவாரு. கையில கத்தி மூத்த மூடிட்டு தான் வருவாரு. வந்து குளோரோஃபார்ம் அடிச்சா இவன் மயக்காச்சு. நர்ஸ் கிட்ட இப்படி காட்டுவாரு. குட்டுப்பா கத்தி ஒரே வெட்டு. தாரு சொல்ற பாருடா மூத்த மூடிட்டு வந்து கொலை செய்யறத தாரு சொல்றல. என்ன சொல்லுவாங்க? அவரு வெட்டி மூத்த மூடிட்டு வந்தாலும் மயக்கம் போட்டாலும் வெட்டினாலும் ஏதோ ஒரு காரணத்தோட தான் வெட்டுறாரு. அது பரவாயில்ல. ஆபரேஷன் முடிஞ்சு சொல்லுவாரு ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆள் செலத்து செத்துறாரு. பரவாயில்ல டாக்டர் அவங்களோட சார்ஜ் எவ்வளவு சலியை கொடுத்துட்டு வரும். இதே வீட்டுக்கு ராவை கொத்த மாறா மூத்த முடிக்கணும் கத்தி எடுத்துட்டு டேய் டாக்டர் மூத்த முடி கத்தி வரக்க சும்மா தானே இந்த நானும் மூத்த முடி தாண்டா வந்திக்கிறேன்டா அடியே அடிச்சுப்போமே. அவன் வந்திக்கிற நோக்கம் வேற. 2 பேரும் கத்தி தான் 2 பேரும் மாஸ்க் தான் 2 பேரும் கத்தியை யூஸ் பண்ற டார்கெட் வேற. இதே போல சேம் போன் தான் சேட்டலைட் தான் இன்டர்நெட் தான் FB தான் வாட்ஸ்அப் தான் வேண்டிய டெக்னாலஜிஸ் தீனுக்கு பாவீங்க. அல்லாஹ் எங்கட அறிவை வளர்ப்பான். மிஸ் யூஸ் பண்றோம் நாங்க. இதான் நாங்க சொல்றேன். உலமாக்கள் வானமெண்டல்ல பண்ணுங்க ஆனா பிரயோஜனமா யூஸ் பண்ணுங்க.